அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். வள்ளுவர் இங்கு ஒரு தீப்பொறியை எறிகிறார். நீ எவ்வளவு கற்றிருந்தாலும் அது பயனற்றது. ஒரு மழலை அறிவு கொண்ட மனிதனாகவே நீ திகழ்வாய். நீ உயர்ந்த ஞானத்தின் அடித்தளமான அருளின் பாதத்தை தொழாதாள். அறிவு என்பது புத்தகங்களில் கிடையாது. அது அருளின் ஒளியுடன் இணைந்தபோதுதான் அது வாழ்வை மாற்றும் சக்தியாக எழுகிறது. அறிவு கூட்டல் பணிவு என்பது ஞானம். அறிவு கூட்டல் அகம்பாவம் என்பது இருள். வள்ளுவர் சொல்வது, இறைவனை வணங்காத கல்வி வாழ்வை உயர்த்தாது. அது வெறும் உலர்ந்த தகவல்களின் குவியல். மகாபாரதம் சாந்தி பர்வம். பீஷ்மர் யுதிஷ்டிரரிடம் கூறும் வரிகள்: யஸ்ய வித்யா நா சத்காரஹ அசௌ பண்டித மான்யனோஹி பண்டிதஹ. சுருக்கமான பொருள்: அறிவுக்கு பணிவு இல்லை எனில் அந்த மனிதன் பண்டிதன் என்று தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் அவர் பண்டிதன் அல்ல. அறிவு தன்னை உயர்த்த வேண்டும், மற்றவர்களை அல்ல. அறிவின் மேல் மலர வேண்டிய பூ பணிவு. அது இன்றி அறிவு ஒரு வெறும் ஓட்டை கொள்கலன். திருக்குறளும் மகாபாரதமும் கூறும் ஒற்றுமை. இரு நூல்களும் ஒரே சத்தியத்தை கூவுகின்றன. அறிவு தெய்வத்திலிருந்து பிரிந்தால் அது உயிரற்ற ஓர் எலும்புக்கூடு. வள்ளுவர் சொல்வது, கற்றாலும் பயனில்லை, அருளின் பாதம் தொழாமல். பீஷ்மர் சொல்வது, அறிவுக்கு பணிவு இல்லை எனில் அவன் பண்டிதன் அல்ல. இரண்டும் இணைந்து நாம் காண்கிறோம். அறிவு என்பது உயர்ந்த ஒளி. ஆனால் அந்த ஒளிக்கான தீப்பெட்டி பணிவும் பக்தியும் தெய்வ உணர்வும். அவை இல்லையெனில் அறிவு உன்னை உயர்த்தாது, உன்னை தள்ளிவிடும்.